ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிஷப் அண்ட் நைட் வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செஸ்ஸில் கஷ்டமான ஒரு செக்மேட்டுன்னு சொன்னால் அது இதுதான். இந்த செக்மேட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 35 மூவ்ஸ்க்கு மேலே ஆகிடும். 50 மூவ்ஸ்க்கு மேலே போனால் அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரா ஆகிடும்ல. ஸோ அதனாலேயே கொஞ்சம் கஷ்டமான செக்மேட்டு. பட் இந்த செக்மேட் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் நம்ம வந்துட்டு பண்ணுவோம். ஏன்னா பிஷப் அண்ட் நைட் வந்துட்டு கடைசியில் வர்றது ரொம்ப ரேர் தான். பட் அப்படி வந்துருச்சுன்னா நமக்கு வந்து செக்மேட் பண்ண தெரியணும். அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த செக்மேட் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். இந்த செக்மேட் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக 3 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பனண்ட்டோட கிங்கை இந்த பொசிஷனில் பிளாக் கிங்கை வந்துட்டு எந்த கார்னரில் செக்மேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஷப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஷப் வந்து எந்த கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் வந்துட்டு அந்த கலர் கார்னரில் தான் வந்துட்டு நம்ம ஆப்பனண்ட்டோட கிங்கை செக்மேட் பண்ண முடியும். ஸோ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த லாங் டயக்னலில் இருக்கிற A1 H8 ஸ்கொயரில் மட்டும்தான் பிளாக் கிங்கை செக்மேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆப்போனண்ட்டோட கிங்கை எப்படி வந்துட்டு அந்த கார்னருக்கு புஷ் பண்ண போகிறோம் அப்படின்றது. அது எப்படின்னா, இந்த போர்டை வந்துட்டு நம்ம 2 ட்ரையாங்கிளாக பிரிக்க போகிறோம். ட்ரையாங்கிள்னால் முக்கோணம். அது எப்படி பிரிக்க போகிறோன்னா, இதோ நான் உங்களுக்கு ஆரோஸ் வச்சு காமிச்சிருக்கேன். இது ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளாக தான் வந்துட்டு நம்ம போர்டை பிரிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆப்பனண்ட்டோட கிங்கை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரையாங்கிளில் தள்ளிட்டு அந்த ட்ரையாங்கிளை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டே ஆப்பனண்ட்டை வந்து கார்னருக்கு புஷ் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு நம்மளோட பிளானு. அது வந்துட்டு நம்ம எப்படி வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்பு நைட்டை வந்துட்டு நல்லா கோஆர்டினேட் பண்ணால் ஆப்பனண்ட்டோட கிங்கை வந்துட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், தடுத்து அதை வந்துட்டு கார்னருக்கு தள்ள முடியும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 2வது பாயிண்ட்டு. 3வது வந்து நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்பும் நைட்டும் வந்துட்டு ரெண்டுமே சேம் கலரில் வச்சா நல்லா கோஆர்டினேட் பண்ணும் அப்படின்றது. அது ஏன் நல்லா கோஆர்டினேட் பண்ணுதுன்னா, நைட் வந்துட்டு டார்க் ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா லைட் ஸ்கொயர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணும். பிஷப் வந்து டார்க் ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா டார்க் ஸ்கொயர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அப்படின்னா நம்ம வந்துட்டு 2 கலருமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு ஆப்போனண்ட்டோட கிங்குக்கு வந்துட்டு எந்த ஸ்கொயர்ஸுமே இருக்காது போகிறதுக்கு. அது கேமுன்ற பாருங்க. வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்லா புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு இந்த பொசிஷனை என் ஃப்ரெண்டு கூட ஆடி நான் வந்துட்டு எப்படி அவரை செக்மேட் பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு கேம் ஆடினேன். அதுக்கப்புறம் அதையே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு கேம் தான். அதனால் பிளாக்குக்கு வந்துட்டு மூவ்ஸ் வந்து ரொம்ப லாஜிக்கலான மூவ்ஸ் தான். கொஞ்சம் சென்டர்லேயே இருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் கேம் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் கிங்கை மூவ் பண்ணேன். ஏன் கிங்கை மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட 2 மைனர் பீஸையும், இந்த மைனர் பீசஸ் இருக்குல்ல, பிஷப்பையும் நைட்டையும் வந்துட்டு சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும் அந்த 2 டார்க் ஸ்கொயரில். ஸோ டார்க் ஸ்கொயரில் தான் வந்துட்டு 2த்தையுமே ப்ளேஸ் பண்ணணும்ல. 2மே சேம் கலரில் வச்சா தான் 2மே நல்லா கோஆர்டினேட் பண்ணும். அப்போது பிஷப் அங்கே ப்ளேஸ் பண்ணால் நம்ம நைட்டை வந்துட்டு இன்னொரு ஸ்கொயரில் ப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிங் எடுத்துகிட்டு போயிட்டு 2 பீசஸையும் வைக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன் வைக்க போகிறேன். அதுதான். அது கேமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கிங்கை எப்படியே மூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் செக் வச்சேன். அதுக்கப்புறம் பிஷப் வந்துட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டை மூவ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ 2 பீசஸையும் நான் வந்துட்டு சென்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஓகேவா? இதுதான் வந்து நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப்பு. அந்த பிஷப் அண்ட் நைட் செக்மேட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி 2 பீசஸையும் சென்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பனண்ட் வந்துட்டு இங்கே மூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோடய நைட்டை இங்கே மூவ் பண்ணி இந்த ஸ்கொயர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணதும் வந்துட்டு ஆப்பனண்ட்டுக்கு இப்போது பின்னாடி தான் போகணும். கரெக்டாக? ஸோ பின்னாடி போனாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ட்ரையாங்கிள் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஆப்பனண்ட்டோட கிங் வந்து இந்த ட்ரையாங்கிளில் இருக்காங்க. ஓகேவா?
ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இருக்காங்க. நம்ம வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளில் அப்படியே குறைச்சிக்கிட்டே போக போகிறோம். ஸோ இப்படி குறைக்கிறதுக்கு நம்மளோட பிஷப்பையும் நைட்டையும் வந்துட்டு ஐடியலாக ப்ளேஸ் பண்ணணும். நம்ம வந்துட்டு பிஷப்பையும் நைட்டையும் வந்துட்டு நல்லா கோஆர்டினேட் பண்ணுற ஒரு பொசிஷனில் வச்சா தான் அது வந்துட்டு ஆப்போனண்ட்டோட கிங்கை வந்து எஸ்கேப் ஆக விடாமல் பார்த்துக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு பிஷப்பை எங்கே ப்ளேஸ் பண்ணுறது, நைட்டை எங்கே வைக்கிறது அப்படின்னு நமக்கு வந்து நல்லா தெரியணும். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஷப் இருக்குது பார்த்தீங்களா, பிஷப்பை வந்துட்டு இந்த பெரிய டயக்னலில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஓகேவா? அதில் எந்த ஸ்கொயரில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயக்னலோட எண்டுலேருந்து ஒரு ஸ்கொயர் தள்ளி, இந்த டயக்னலோட எண்டுலேருந்து ஒரு ஸ்கொயர் தள்ளி. ஸோ ஏதாச்சும் ஒரு எண்டுலேருந்து ஒரு ஸ்கொயர் தள்ளி அந்த பிஷப்பை வந்துட்டு அங்கே வைக்கணும். அதுக்கப்புறம் நைட் எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டை வந்துட்டு பிஷப்புக்கு ஒரு ஸ்கொயர் கேப் விட்டுட்டு பக்கத்தில் வைக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த பிஷப் வந்துட்டு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டை வந்துட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டை வந்துட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி பிஷப் வந்துட்டு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நைட்டை வந்துட்டு நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணும், நைட்டை வந்துட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிஷப் அந்த இடத்துல இருந்ததுன்னா நைட் இங்கே, ரைட்டா? இப்படி தான் வந்துட்டு நம்மளோட பிஷப்பையும் நைட்டையும் வைக்க போகிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு. அது தெரிஞ்சுக்கோங்க. அது ஏன் வைக்கணும் அப்படின்றத நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்னோடய பிஷப்பை இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டேன், ரைட்டா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போனண்ட்டோட கிங் மூவ் ஆகுது. பட் ஃபஸ்ட்டு நான் என்னோடய பிளான் படி பிஷப்பையும் நைட்டையும் வந்துட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லா தெரியும் கிங் வந்துட்டு எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்ட்டு. இப்போது கிங்கு இப்படி போயிட்டு இப்படி எஸ்கேப் ஆக பார்த்தாலும் நான் வந்துட்டு உடனே என்னோடய கிங்கை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருவேன். ஸோ அதனால் எஸ்கேப் ஆகாதுன்னு தெரியும். அதனால் வந்துட்டு நான் என்னோடய பிஷப்பையும் நைட்டையும் வந்துட்டு அந்த ஐடியலாக ஒரு ஸ்கொயரில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த பிஷப் வந்துட்டு இங்கே வரத்துக்கு ரெடியாக இருக்குது, இந்த நைட் வந்துட்டு இங்கே வரத்துக்கு ரெடியாக இருக்குது. அதுதான் நம்ம வந்துட்டு இப்போது பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வந்துட்டு நைட்டை இங்கே வச்சுட்டேன், அதுக்கடுத்து பிஷப் இங்கே வச்சுட்டேன். இப்போது இந்த ரெண்டு பொசிஷனில் வச்சாச்சு. இது ஏன் முக்கியம், இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து முக்கியமான 3 ஸ்கொயர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயரு, அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயரு, அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த பிஷப் வந்துட்டு என்னென்ன ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயகனலில் இருக்கிற எல்லா ஸ்கொயரும் கண்ட்ரோல் பண்ணுதா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு அப்புறம் அந்த பிஷப்பு ரெண்டுமே சேர்ந்து ஒரு வால் மாதிரி க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த வாலை தாண்டி வந்துட்டு அந்த கிங்கால் எஸ்கேப்பே ஆக முடியாது. எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழியும் வந்துட்டு நம்ம கிங்கை வச்சு பிளாக் பண்ணிக்கலாம். என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிங் வந்துட்டு இப்படி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம வந்துட்டு உடனே கிங் எடுத்து போய்ட்டு இங்கே வச்சுருவோம்ல. ஸோ எஸ்கேப்பே ஆக முடியாது. இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லை, செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 2 மைனர் பீசஸையும் சென்டரில் எடுத்துகிட்டு வரணும். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த மாதிரி ஐடியலாக வந்து 2 பீசஸையும் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த முக்கோணத்தில் ஆப்போனண்ட்டோட கிங்கை மாட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு குறைக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கேம் எப்படி போச்சுன்னு பார்த்திங்கன்னா, கிங் இங்கே போனாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த எஸ்கேப் ஆகிற ஸ்கொயரை வந்துட்டு பிளாக் பண்ணி அப்படியே என்னோடய கிங்கை வந்துட்டு புஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆப்போனண்ட்டோட கிங்கை வந்துட்டு நம்ம இன்னும் கார்னருக்கு புஷ் பண்ணணும்ல, அதனால். அடுத்து இப்படி போச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போனண்ட்டோட கிங்கை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளை மாட்டிக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த பெரிய ட்ரையாங்கிளை விட்டுட்டு இப்போ வந்துட்டு இந்த சின்ன ட்ரையாங்கிளை மாட்டிக்கிட்டாங்க. ஸோ சின்ன ட்ரையாங்கிளில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதே மாதிரி தான் பிஷப்போட பிளேஸ்மெண்ட் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரையாங்கிளோட டயகனலில் வரணும்.
இந்த டயகனலில் பிஷப்பை ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிஷப்புக்கு ஒரு ஸ்கொயர் கேப் விட்டுட்டு நைட்டை வைக்கணும். கரெக்டாக? ஸோ அது வந்து நம்ம பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பிஷப்பை அந்த டயகனலில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆப்போனண்ட்டோட கிங் வந்துட்டு இங்கே போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நைட்டை C4 வச்சேன். நைட் C4 ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஐடியலாக பிஷப்பை ப்ளேஸ் பண்ணணுன்னா எங்கே வைக்கணும்? ஒன்று இங்கே, இல்லைனா வந்துட்டு இங்கே. கரெக்டாக? அந்த 2 ஸ்கொயருக்குமே பக்கத்தில் நைட்டை வைக்கணுன்னா ரெண்டுமே இந்த ஸ்கொயர் தான். கரெக்டாக? அந்த ஸ்கொயர் போகிறதுக்கு தான் வந்துட்டு நைட்டை C4 விளாட்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிங்கு இங்கே போயிட்டு எஸ்கேப் ஆக பார்த்துச்சு. பட் நம்ம வந்துட்டு நைட்டை C4 வைக்கும்போது இந்த 2 ஸ்கொயர் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். அதனால் நைட் C4. அதுக்கப்புறம் வந்துட்டு கிங்கால் வந்து எஸ்கேப் ஆக முடியல. அதுக்கப்புறம் இப்போது பிஷப்பை வந்துட்டு நான் அதோட ஐடியலான ப்ளேஸில் வச்சுட்டேன். கரெக்டாக? அதுக்கப்புறம் கேம் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிங் இங்கே, அதுக்கப்புறம் கிங் இங்கே, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இங்கே வச்சேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிங் வந்துட்டு இங்கே போச்சு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பு நம்மளோட மைனர் பீசஸை ரெண்டுத்தையும் சென்டரில் வச்சோம். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு பிஷப்பையும் நைட்டையும் ஐடியலாக ஒரு ப்ளேஸில் அதோட ப்ளேஸில் வச்சுட்டு கிங்கை வந்துட்டு பிளாக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ட்ரையாங்கிளோட சைஸை வந்து குறைச்சோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு அந்த ட்ரையாங்கிளை வந்து குறைக்க போகிறோம். ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் வந்துட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் தான், கடைசி ட்ரையாங்கிள். இதில் வந்துருச்சுன்னா ஆப்போனண்ட்டை வந்து செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் பண்ண மாதிரி தான் பிஷப் வந்து என்ன பண்ணணும், அந்த டயகனலாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் பண்ணேன். பிஷப் அந்த டயகனலை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிங் இங்கே வந்துச்சு. நம்ம வந்துட்டு பிஷப் இங்கே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கிங் இங்கே வந்தது. நான் வந்துட்டு ஒரு வெயிட்டிங் மூவ் ஆடினேன். அதுக்கப்புறம் கிங் மறுபடியும் அங்கே போனதுக்கப்புறம் நம்மளோட கிங்கை வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிங்கை வச்சு நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தது காரணமே வந்துட்டு இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் ஆகிடுச்சில்ல. ஸோ வந்து இப்போ நம்மளோட நைட் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது மூவ் ஆகிறதுக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும், பிஷப்புக்கு ஒரு ஸ்கொயர் கேப் விட்டு அடுத்த ஸ்கொயரில் வைக்கணும். கரெக்டாக? அதுதான் அதோட ஐடியல் பிளேஸ்மெண்ட்டு. ஸோ அதை பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 2 வழி இருக்குது. ஒன்று இங்கே போயிட்டு இப்படி வரலாம், இன்னொன்று இங்கே போயிட்டு இப்படி வரலாம். ரெண்டுமே பண்ணும்போது ஸ்டேல்மேட் ஆகக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு நைட் இங்கே மூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் கிங் இங்கே வந்துச்சு. இப்போது இந்த சமயத்தில் கிங் இங்கேருந்து நம்ம நைட் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோன்னா அது ஸ்டேல்மேட்டு. ஸோ அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு நைட்டு வித் செக் வந்துருச்சு. அதனால் வந்து கிங் இங்கே போனோம். அதுக்கப்புறம் பிஷப் வச்சு செக்மேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நைட் அண்டு பிஷப் வச்சு நம்ம செக்மேட் பண்ணணும். அந்த ட்ரையாங்கிள்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஷப்பு அண்டு நைட்டோட பிளேஸ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிளை வந்துட்டு நம்ம குறைச்சிக்கிட்டே வந்தால் நம்ம வந்துட்டு ஈஸியாக செக்மேட் பண்ணிடலாம். கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்துட்டு நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக செக்மேட் பண்ணலாம் நீங்களும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனல் க்ரோ ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.